ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன vlog பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு குட் நியூஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என்னது அப்படின்னா, ஷாப் ஓப்பனிங்கோட டேட் உங்கள்கிட்ட நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்மளோட சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓரழகு கையில் நூறழகு உன்னால் பூமி அழகே, உன்னில் நான் அழகு என்னில் நீ அழகு, நம்மால் யாவும் அழகே. நம்மளோட ஷாப் ஓப்பனிங் டேட் என்னைக்கு அப்படின்றத நான் கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாக நம்ம வந்து ஷாப் ஓப்பனிங்காக வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கோம். ப்ளேவுட் நம்ம வந்து தேனியில் எடுத்தோம். நேற்று போட்டிருந்த vlogலேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கோம். இதர வேலைகள் எல்லாம் முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 30லேருந்து 32 நாள் ஆகும்னு எங்ககிட்ட வந்து சொன்னாங்க. ஆனால் நாங்கள் அந்த நாள் வந்து எடுத்துக்கல. ஃபஸ்ட்டு நாங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணது வந்து ஆகஸ்ட் 3 ஆடிப்பெருக்கு அன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆகஸ்ட் 3 அப்படின்னா நம்ம கடை அட்வான்ஸ் கொடுத்ததுலேருந்து 2 மாதம் முழுசாக முடிகிற மாதிரி இருந்தது. அதனால ஆகஸ்ட் 3 வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஜூலை 17 ஓப்பன் பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தோம். ஜூலை 17 அப்படி இல்லைன்னா 19, 20, ஜூலை 20 இந்த மாதிரி ஓப்பன் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அதுலேயும் கொஞ்சம் சிக்கல் வந்துருச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஓப்பன் பண்ண நான் பிளான் பண்ணது ஞாயிற்றுக்கிழமைனா எல்லாருமே நம்ம வீட்டில் இருக்க சின்ன பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு வருவாங்க அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் அதுவுமே வந்து முடியலை. அதனால் வேறு வழி இல்லாமல் நல்ல நாள் அப்படின்றதுனால ஆடி 1 நம்ம வந்து ஷாப் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். தமிழுக்கு ஆடி 1, இங்கிலீஷுக்கு ஜூலை 17. ஜூலை 17 தானே? ஜூலை 17 என் தங்கச்சி உட்காந்துருக்காள் என்ன முன்னாடி, அதனால் கேட்டுட்ருக்கேன். ஜூலை 17 நம்மளோட ஷாப் ஓப்பனிங். இதுதான் நம்மளோட ஓப்பனிங் டேட்டு. ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாருமே வந்துடுங்க. ஜூலை 17 என்னைக்குன்னா நாளைக்கு தான். சொல்ல போனால் நாளைக்கு தான் கடை ஓப்பனிங் அன்றைக்கி தான் இந்த வீடியோவே வரும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஃபுல்லாக ஒர்க் வந்து போயிட்டே இருக்கா. கிட்டத்தட்ட கடை வேலை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஓடிட்டே இருக்கும். அங்கே போகணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும், அவங்க கேட்குறத பண்ணணும், செய்யணுன்ட்டு ஓடிட்டே இருக்குமா. சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் வருது, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு வச்சுட்டு சீச்சின்னு போயிடுச்சு. இந்த கடையை ஓப்பன் பண்ணவங்களாட்டி நம்மளுக்கு வேலைலாம் லென்த்தாக போயிட்டே இருக்கா. அதனால இன்றைக்கி தான் நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். அநேகமாக இந்த வீடியோ நாளைக்கு தான் நான் போஸ்ட் பண்ணுவேன்னு தெரில. வாய் குளருது. போஸ்ட் பண்ண போகிறேன் நான் வந்து நினைக்கிறேன். நாளைக்கு கடை ஓப்பனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த வீடியோ எத்தனை மணிக்கு வருதுன்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ நம்மளோட கடை பார்த்திங்கன்னா தாடிக்கும்பில் இருக்குது. லொக்கேஷன் எங்கே அப்படின்னு நான் நெக்ஸ்ட் ஒரு vlogல வந்து அப்டேட் பண்ணுறேன். நம்மளோட ஷாப் ஓப்பனிங்க்கு மறக்காமல் எல்லோரும் வந்துடுங்க. உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு வந்து கொடுங்க. நம்மளோட ஷாப்பில் என்னென்ன இருக்க போகுது அப்படின்னா, மேக் ஓவர், அதுக்கப்புறம் ரெண்டல் கவரிங் எல்லாமே இருக்க போகுது. ஸோ உங்களோட சப்போர்ட்டை எனக்கு வந்து கொடுப்பீங்க நான் வந்து நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போயுமே ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு வந்து தான் உட்காந்து இந்த vlog வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளோட ஷாப் ஓப்பனிங் டேட் ஜூலை 17, தமிழுக்கு ஆடி 1. நிறைய பேர் கேட்கலாம், ஆடி மாதத்தில் ஷாப் ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு. மனசு தான் எல்லாமே காரணம். மனசு தான் எங்களை பொறுத்த வரைக்கும். அதனால ஆடி நல்ல மாதம் தான். அதனால் நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டோம். ஆடி வெள்ளியில் நம்ம வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ எல்லோரும் வந்துடுங்க. எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் வந்து பண்ணுறோம். இது தப்பு இது சரின்னு எங்களுக்கு தெரியல, பண்ணுறோம். உங்களோட 11 சப்போர்ட்டை கொடுங்க. தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஆயாவோட வீடியோ ஏன் வர மாட்டேங்குது, எங்கள் ஆயாவை நீங்கள் ஏமாற்றிட்டீங்க அப்படிலாம் கமெண்ட் பண்ணுறீங்க. நான் திருப்பி ஏன் போன வீடியோவில் இதை சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் இதை சொல்கிறேன்னா, நான் ரீசன் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. திருப்பி கேட்டுகிட்டே இருக்கீங்க. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ திருப்பி நீங்கள் கேட்குறதுனால அது எனக்கே போர் அடிக்குது. என்னடா அவங்க கேட்டதவே கேட்டுட்ருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கான ரீசன் போன வீடியோவில் நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. யாரையும் ஏமாற்றலை. நம்மளோட தேவைக்காக அவங்கள நாங்கள் வந்து கட்டாயப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதனால வேணாம். அவங்களுக்கும் கொஞ்சம் வயசாகிடுச்சுல. நாங்கள் போகும்போது அவங்க எப்போ பாரு கோயிலில் தான் இருப்பாங்க. நம்ம வீடியோ எடுக்கணும், திடீர்னு ஏதாவது எங்களுக்கு ஒரு வீடியோ யோசனை வருது, நம்ம அதை எடுக்கணும்னா நம்ம அங்கே போய் பார்க்குறோம். அவங்க அப்போ தான் கோயிலுக்கு போயிருக்காங்க. கோயிலுக்குள்ளே போயிட்டு அப்போதே மண்டி ஓட்டு உட்காந்துருப்பாங்க. நம்ம போய் கூப்பிட்றனால சாமி கூட கூப்பிடாம அப்படியே கூப்பிட்ற மாதிரி இருக்குது. அதனால் சரி, அவங்க வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. மற்றபடி எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு இது இல்லை. நாங்கள் யாரையும் ஏமாற்றலை, அவங்களே எங்களை ஏமாற்றலை, நாங்களும் அவங்கள ஏமாற்றலை. ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி கமெண்ட்லாம் பண்ணாதீங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அந்ததெல்லாம் படிக்கிறதுக்கு. நம்மளோட ஷாப் ஓப்பனிங் டேட் நான் வந்து ரிவ்யூ பண்ணிட்டேன். நாளைக்கு நம்மளோட ஷாப் ஓப்பனிங்க்கு மறக்காம வந்துடுங்க. ஏன் கருவா நேற்று போட்டிருந்த வீடியோக்கும் இன்றைக்கி போட்டிருந்த வீடியோக்கும் கருவா வரல அப்படின்னா, அவர் கடை வேலை அங்கிட்டு இங்கிட்டு அவங்க கேட்குறத வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு
அங்கே கீழே இன்றைக்கி எலக்ட்ரிஷியன் வேலை வந்து போயிட்டுருக்கு. எலக்ட்ரிஷியன் வேலை வந்து எங்கள் மாமா தான் பார்க்குறாங்க, எங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட் தான் பார்க்குறாங்க. அதனால் எங்கள் மாமாவுக்கு கீழே அவர் ஸ்டூலில் நின்று வேலை பார்க்குறதுனால கீழேருந்து ஏதாவது எடுத்து கொடுக்கணும், செய்யணும், அவருக்கு ஹெல்ப்புக்கு ஆள் வேணும், தண்ணி கேட்டோம்னா தண்ணி மூடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேணாம் நீங்கள் போங்க தம்பி நான் எல்லா வேலையும் முடிச்சிடுறேன்னு சொன்னார். எங்கள் வீட்டுக்காரர் தான் இல்லைண்ணே நான் பரவாயில்ல நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து இருக்காரு. இன்றைக்கி எலக்ட்ரிஷியன் வேலை முடிஞ்சுன்னா கடை வந்து ஃபினிஷ், எல்லா வேலையுமே முடிஞ்சிடும், ஒர்க்கு ஃபினிஷ் ஆகிடும். நம்ம திருப்பி ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து டிஸ்பிளேலாம் தொடச்சி விட்டு திருப்பி ஜுவல்ஸ்லாம் மாட்டி வச்சிட வேண்டியதான் அழகாக. இன்றைக்கி எப்படியும் தூங்க மாட்டோம் தான் நினைக்கிறேன், பார்ப்போம் எப்படின்னு. இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம்.